Hello everyone. In chapter 1, relations and functions, example 1.4, let A be the set of elements 3, 4, 7, 8 and B be the set of elements 1, 7, 10. Which of the following sets, here R1, R2, R3, the set of elements in ordered pairs கொடுத்துருக்குறாங்க. So R1, R2, R3 relations from A to B are. So check பண்ணணும். ஸோ ஜென்ரலாக R1, R2, R3 ரிலேஷன்ஸ் தான் கேட்டாங்கன்னா நம்ம ஆமான்னு சொல்லிடலாம். பட் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக செட் ஏ டு பி, செட் ஏ டு செட் பி R1, R2, R3 ரிலேஷன்ஸாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணி சொல்லணும். தட் மீன்ஸ் இப்போ R1ல் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. இப்போது செட் ஏ அண்டு செட் பி உடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட், தட் மீன்ஸ் இப்போ ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த ஏ கிராஸ் பியில் ஏ கிராஸ் பின்ற செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ், தட் மீன்ஸ் R1 இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பியாக இருக்கணும். ஸோ அதே தான் R2க்கும் அதே தான் R3க்கும். ஸோ அது சப்செட்டாக இருந்துச்சுன்னா ஸோ R1 இஸ் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ இன்கேஸ் சப்செட்டாக இல்லை, R3 இஸ் நாட் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு இருக்குன்னா ஸோ R3 இஸ் நாட் ஏ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. கண்டிப்பாக அந்த ஃப்ரம் ஏ டு பி மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற செட்ஸை எழுதிடுங்க. செட் ஏ 3, 4, 7, 8 and set B 1, 7, 10. So இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B 3, 1, 3, 7, 3, 10, 3, 1, 3, 7, 3, 10 and then next element 4, 1, 4, 7, 4, 10, 4, 1, 4, 7, 4, 10 and then 7, 1, 7, 7, 7, 10, 7, 1, 7, 7, 7, 10, then 8, 1, 8, 1, 8, 7, 8, 10. So possible ordered pairs, எல்லா possible ordered pairsமே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ ரோமன் நம்பர் 1 R1, R1ல வந்து இருக்கிற எலிமெண்ட்ஸ் 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. ஸோ அந்த ஆர்டர்டு பேரில் இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3, 7, 4, 7 செக் பண்ணுவோம். 3, 7, 4, 7 இருக்குது. அண்ட் தென் 7, 10, 8, 1. 7, 10, 7, 10, 8, 1. ஸோ மோஸ்ட்லி அங்கே இருக்கக்கூடிய 4 எலிமெண்ட்ஸ் 3, 7 ப்ரெசண்ட் ஆகிருக்கு, 4, 7 ப்ரெசண்ட், 7, 10, 8, 1. ஸோ R1 is the subset of A cross B. So here R1 is the subset of A cross B, but therefore R1 is a relation from A to B. Next R2. So R2 la 3, 1, 3, 1 is also in A cross B. 4, 12. 4, 12 இங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ 4, 12 belongs to R2, but 4, 12 இது does not belongs to A cross B. அப்போ அது என்ன ஆகும்னா R2 is not the subset of A cross B. அப்போ R2 is not a relation from A to B ன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நம்ம அங்கே போட்டது தான் 4, 12 does not belongs to A cross B. So R2 is not a subset of A cross B. So therefore R2 is not a relation from A to B. From A to B, R2 is not a relation. Next R3.
R3 ல 3,7 present, 4,10 7,7 இருக்கு, 7,8 7,8 இல்லை. So definitely R3 is also not a relation from A to B. அதே reason தான் 7,8 belongs to R3 but 7,8 does not belongs to A cross B, but therefore R3 is not a relation போட்டுடலாம். And also 8,11 8,11 இல்லை, and then 8,7 இருக்கு, 8,10 இருக்கு. பட் ஏதாவது ஒரு நமக்கு எலிமெண்ட் A cross B இல்லைனா கூட that is not a relation நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இப்போ R3 7,8 belongs to the set R3 but 7,8 does not belongs to A cross B. That means R3 is not a subset of A cross B. R3 is not a relation from A to B. Thank you.